நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. இப்போது ஜூன் மாதம் இதில் முக்கியமான 2 சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். 4 விஷயங்கள் என்னென்னலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஜூன் மாதத்தில் மெயினாக சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனிக்கு 4வது வீட்டில், அதாவது ஜூன் 15 ஜூலை 15 வரலாம். அப்போ சனியும் சூரியனும் கேந்திரம் ஏறுகிறார்கள். சனி சூரியன் கேந்திரத்தில் இருந்தால் யாராக இருந்தாலும் அரசு அதிகாரம் சிறப்பானதாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல அதிகாரம் கிடைக்கும், பவர் கிடைக்கும். அப்போ அரசாங்க உத்தியோகமாகட்டும், ஜாப் ஆகட்டும், அல்லது அரசாங்கத்தால் வரக்கூடிய அனுகூலங்கள், சப்போர்ட் ஆகட்டும், இதெல்லாம் அரசாங்க வேலைகள் ஆகட்டும், இதெல்லாம் ஈஸியாக நடக்கும். அரசாங்க பதவிகள் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்க, சின்ன சின்ன நமக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் நமக்கு அந்த பதவிகள் கிடைக்குமா? அரசாங்கத்தால் வரக்கூடிய பதவிகள், பொறுப்பு, இது எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு காத்திருக்குது. நல்ல ஒரு நேம், ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு. இருக்கக்கூடிய அது குடும்பத்தில் இருக்கட்டும், ஃபேமிலி சர்க்கிளில் அல்லது வெளியில் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள் விலகும். வீணாக என்ன ஒருத்தர் அவப்பெயர் சொல்லிக்கிட்டே இருக்காருங்க சாமி. அது கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், சொசைட்டியாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய அவப்பெயர்கள், வீண்பழி அவமானங்கள், தலைகுனிவுகள் இருக்குமே, ஆனால் அவப்பெயர்கள் விலகும். இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கின்ற பொழுது மிகுந்த உயர்ந்த ஒரு தன்னம்பிக்கை கூடும், தைரியம் அதிகரிக்கும். எதையும் நம்ம கடந்து வரலாம், சந்திக்கலாம், பார்க்கலாங்கிற தைரியம் கூடும். அதே போல கடகத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை, இது மிகப்பெரிய பண வரவுக்கான காலம். ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு தெரியும், வெள்ளி, அதே போல் குரு பகவான் தங்கம், உலோகத்தில் உலோகமாக பார்க்கின்ற போது செவ்வாய் காப்பர். அப்போ குரு பகவான் தங்கம், சுக்கிரன் வெள்ளி, சில்வர். அப்போ தங்கமும் வெள்ளியும் ஒன்று சேரும்போது என்னங்க அர்த்தம்? அது ஒரு பொக்கிஷம், அது ஒரு ஐஸ்வர்யம், அது ஒரு வருமானம், அது ஒரு சேமிப்பு, அது ஒரு புதையல். அப்போது இந்த மாதம் இதெல்லாம் உங்களுக்கு அப்போ புதையல் கிடைக்குமான்னு அர்த்தம் கிடையாது. உடனே நம்ம ஆளுங்கள்லாம் நமக்கு புதையல் கிடைச்சிருமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. வருமானம் சிறப்பாக இருக்க போது, வருமானத்திற்கான அதிர்ஷ்டம் துவங்க போது, ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்படியெல்லாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதோட கூட மெயினாக பிள்ளைகளுடைய படிப்பு, ஏன்னா இந்த ஜூன் மாதம் மெயின் அதுதான், படிப்பு, பரீட்சை, என்னெல்லாம் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ, குரூப் எக்ஸாம்லேருந்து நீட் எக்ஸாம்லேருந்து என்னெல்லாம் பரீட்சையில் எப்படி இருக்க போகிறாங்க பிள்ளைங்களுக்கான வேலை வாய்ப்பு, வருமானம் உயர்வு, அதாவது ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா, ஜாப் சேஞ்சு, திருமணம். அப்போ எல்லாமே உங்கள் பிள்ளைகளை பற்றிய விஷயங்கள் இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறதால பிள்ளைகளுக்கு தேவையானது. அவங்க உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், அவங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். 10th படிச்சிருக்கான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? +2 முடிச்சிட்டான் சாமி, என்ன குரூப் எடுக்கலாம்? ஸோ கல்வி, மாணவ செல்வங்களை, அதோட கூட மிடில் ஏஜ் ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், மீனராசிக்கு அற்புதமான கால நேரம். நான் சொன்ன இந்த ஜூன் டு ஜூலை 15 to 15 பாருங்கள். சூரியன் மீனராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன். பொதுவாகவே இயற்கை சுபர்கள் கேந்திர திரிகோணங்களில் அமைந்தால் அந்த ஜாதகர் ஒரு 30 வயசுக்கு மேலே, 33 வயசுக்கு மேலே எல்லா அதிகாரமும் அவங்க கைக்கு சேரும் என்பது ஜாதக விதி. பிற்பட்ட வாழ்க்கை, அந்த பிற்பட்ட வாழ்க்கை 33 வயசுக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது ஒரு 66 வயசு 70 வயசு அவனுக்கு ஆயுள் பாவம்னு வச்சுப்போம். அப்போ 33 வயசு. இது மீன ராசிக்கு நீங்கள் எந்த ராசியானாலும் கேந்திர திரிகோணங்களில் 4 கேந்திரத்துலேயும் 4 ராசி
4 கிரகம் இருந்ததுன்னா அவன் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிப்பான்னு அர்த்தம். அவனுடைய வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாதுன்னு அர்த்தம். அப்போ அதை போல் மீன ராசி என்பர்களே, நம்பிக்கையாக இருங்கள். நீங்கள் சினிமா துறையாக இருக்கலாம். நம்ம இப்போ சினிமா துறையில் எவ்வளவோ நண்பர்கள் நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. நகைச்சுவை நடிகர்கள், முன்னாள் நகைச்சுவை நடிகர்கள். அவங்க பசங்களுக்கெல்லாம் நம்மகிட்ட வந்து வாராகிட்ட வந்து வாக்கு கேட்டு போயிருக்காங்க. வாராகி வாக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் பசங்க சிறப்பாக இருக்கணும், அவங்க என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம், அவங்க வந்து குலத்தொழில், அதாவது சினிமாவுக்கு வரலாமா வரக்கூடாதா, இதெல்லாம் நிறைய வாக்கு கொடுத்துருக்குறாங்க. சினிமா துறைக்கு சினிமாவில் அவங்க வெற்றி பெற முடியுமா, நல்ல இவங்க அவங்கள அப்பா மாதிரி நல்லா ரீச் ஆவாரா, அவங்க அம்மா மாதிரி அவங்க ரீச் ஆவாங்களா, இதெல்லாம் சினிமா துறைக்கு நிறைய வாக்குறுதிகளை வாராகியமாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் சினிமா துறையாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அது பரம்பரையாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். 2 கேந்திரங்களில் 2 கேந்திரம் 1, 4, 7, 10, 1, 4, 1ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்துல சூரியன். அப்போ இந்த ரெண்டுமே வலிமையான கிரகம், ரெண்டுமே முதன்மையான கிரகம். சார் சூரியன் தான் தலைவர், அவர் போய் 4ஆம் இடத்துல கேந்திரம் ஏறி இருப்பது அற்புதமான, மீனராசிக்கு அற்புதமான ஒரு கால நேரம். அதே போல் ராசியில் சனி இருப்பது மிகப்பெரிய பலம். ஆமாம், ஒரு யானை பலம், ஒரு அசுர பலம், ஒரு ராவணனுடைய திமிரு, இதெல்லாம் மீனராசி கிடைக்கும். பெரிய பலம் கூடும், ஒரு தைரியம் அதிகரிக்கும், ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், ஒரு தான் என்ற அகம்பாவம் ஏற்படும். அது இருந்தால் தான் சார் நிர்வாகம் பண்ண முடியும். நல்லவனாக இருந்தால் நிர்வாகம் பண்ண முடியாது, திறமை வேண்டும். அப்போ இந்த 2 கேந்திரங்களில் மீனராசி என்பர்களே, 1ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் சூரியன், இதெல்லாம் நல்ல பதவி உயர்வுகளை கொடுக்கும், நல்ல முடிவெடுக்க தோன்றும், நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆகும், வெளி உலக தொடர்பு, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும், ஞானிகளுடைய, சித்தர்களுடைய, குருமார்களுடைய தொடர்புகள் கிடைக்கும், ஞானம் பிறக்கும், இருள் விலகும், ஒளி பெருகும், வாழ்க்கைக்கான வெளிச்சம் கிடைக்கும். பாருங்க, இந்த சனிய சூரியன் தான் வெளிச்சம். அப்போ வெளிச்சம் வந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிற இருள் இருட்டு தானாக வெளியில் போயிடும். ஒளிமயமான எதிர்காலம் கண்ணுக்கு தெரியும். உங்களுக்கு கையை பிடிச்சி கூட்டு போகிறதுக்கான குருமார்கள் கையில் கிடைப்பாங்க. என்ன முடிவெடுக்கணும்னு உங்களால் முடிவெடுக்க முடியும். இதை தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே பிறக்கும். இத்தனை நாளாக எனக்கு அது இல்லாமல் இருந்தது சாமி, உங்கள் பதிவை பார்த்தேன், இனிமேல் நான் இதை தான் செய்ய போகிறேன்ற முடிவெடுத்திருக்கிறேன். அப்போ குழப்பங்கள் தீரும், மனக்குழப்பங்கள் தீரும், தைரியம் அதிகரிக்கும். இதுதான் நான் என்ன சாமி செய்யணும், நான் என்ன சாமி அடுத்தது என்ன பண்ணணும், என்னுடைய குழப்பம் தீரணும்னா எடுங்க உங்கள் ஜாதகத்தை, கண்டுபிடிச்சுடுறேன், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நினைச்சதை சாதிக்கக்கூடிய நல்ல நேரம் பிறந்திருக்கிறது மீன ராசி அன்பர்களே. எல்லாம் நன்மைக்கே. அதே போல் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுக்கிரன், பணவரவு, தனவரவு, திருமண யோகம், குழந்தை, கல்வி, படிப்பு, பரீட்சை, எல்லாத்துலேயும் வெற்றி. குருவும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறாங்கன்னு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, திருமண யோகங்கள் இருக்கும், மெயினாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், பரீட்சையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு. 2 வாட்டி பரீட்சை எழுதுன, குரூப் எக்ஸாமாக இருக்கலாம், IAS IPS ஆக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம். மாணவ செல்வங்களுக்கு எல்லாமே சப்போர்ட்டாக அனுகூலமாக நடக்க போகுது, நினச்சது நடக்க போகுது. வேலை கிடைக்கும், வருமானம் இருக்கும், வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், பேர் புகழ் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். மற்றவர்கள் சொசைட்டி உங்களை பாராட்டு வகையில் மாணவ மாணவிகள் நடந்துக்க போகிறீங்க. எதிர்காலம் உண்டு மீன ராசி அன்பர்களே.